ஆந்திராவில் இருக்க நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி இங்கே இவர்களுக்கு ஆள் கிடைக்கல. அதனால அங்கே இருக்க ஆட்களே தமிழ்நாட்டுக்கு இறக்குவோம், பக்கத்து ஸ்டேட்டு தானே அப்படிங்கிற பிளானுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தான் பார்க்குறேன். யோசித்து பாருங்க, அண்ணாமலையை வச்சாங்க. அண்ணாமலையை வைத்து அவர்கள் செய்தது வந்து அண்ணாமலையால் வட இந்தியாவினுடைய இந்துத்துவ பாலிடிக்ஸை அப்படியே செய்ய முடியல. பெரியார் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்புன்னு பேச முடியாது தமிழ்நாட்டில். அதனால திமுக எதிர்ப்பை ஏதாவது பேசு, திமுகவை கொச்சைப்படுத்தி பேசு, திராவிட இயக்கத்தை பற்றி அப்பப்போ தவறுகளுடன் ஆதாரங்களுடன் எதையாவது தன்னம்பிக்கையோடு அடிச்சு விடணும். தேவருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. எம்ஜிஆர் வந்து மருதுமலை கோயிலுக்கு வந்து விளக்கேற்றினாரு, அதை கலைஞர் ஆட்சியில் கெடுத்துட்டாரு. அது நடந்தது பக்தவச்சலம் ஆட்சியில். பக்தவச்சலம் ஆட்சியில் நடந்ததை கலைஞர் எப்படி கெடுத்துருக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா வீர சத்ரபதி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தார். இப்படி எல்லாமே எதையாவது சொல்லி ஒரு சண்டையை மூட்டி விட முடியுமா, பதட்டத்தை ஏற்படுத்த முடியுமா, மைக்கிள் பெட்டி, இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ஆனால் அது எதுவுமே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் எடுபடல. ஆனால் அண்ணாமலைக்கு என்று ஒரு கூட்டம் உருவாவதற்கு அது காரணமாக அமைஞ்சிச்சு. பாஜகவுக்கு இல்லை, அண்ணாமலைக்கு என்று அதை பாஜகவினரே திட்டமிட்டு செஞ்சாங்க. அண்ணாமலை ஒரு பிம்பம், இப்படி மோடி ஒரு பிம்பமும் அண்ணாமலை ஒரு பிம்பம்ங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ தலைவர் பதவி போனதுக்கப்புறம் அவர் நான் இயல்பாக ஓய்வில் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரும் இங்கு களத்தில் இருக்கிறார். அதாவது பாஜக தலைவராக இருக்க நயினாரை விட எனக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம் அப்படிங்கிறத காண்பிக்க அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு தொடர்ச்சியாக பலர் தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது வருங்காலங்களில் நமக்கே தெரிஞ்சிடும்.